திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எம்ஜிஆருடன் அதிக படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்த நடிகை என்ற ஒரு பெயருக்கு சொந்தமானவர் நடிகை ஜெயலலிதா. ஜெயலலிதாவின் வாழ்க்கையை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். எம்ஜிஆருக்கு முன், எம்ஜிஆருக்கு பின். கிட்டத்தட்ட எம்ஜிஆருடன் 28 படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்திருக்கிறார். அதுவும் எம்ஜிஆருடன் அதிகமாக ஜோடி சேர்ந்து நடித்த நடிகை என்றால் அது ஜெயலலிதா தான். அவர் முதலில் ஆங்கில படம் ஒன்றின் மூலமாகத்தான் சினிமாவில் அறிமுகமானார். அதுவரை நடிகைகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் அது அப்படியே தகர்த்தெறிந்தவர் ஜெயலலிதா. கான்வென்ட்டில் படித்தவர், சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர், மேல்நாட்டு உடை அணிபவர், ஸ்டைலாக இருப்பவர். அதுவரை ஸ்லீவ்லெஸ் ஆடையே அணியாத நடிகைகள் மத்தியில் ஃப்ராக் கவுன், ஸ்லீவ்லெஸ் உடை என அணிந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியவர். எதற்கும் துணிந்தவர், யாருக்கும் பயப்படாதவர், எதையும் தைரியமாக பேசுபவர். உண்மையிலேயே ஒரு சிங்க பெண்மணியாகத்தான் வலம் வந்தார். சினிமாவில் மட்டுமல்ல, அரசியலிலும் ஒரு சிங்க பெண்மணியாகத்தான் வாழ்ந்தார். அவர் இருக்கும் வரை எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் அவரை எதிர்த்து பேச முடியாது. அப்படி பேசினால் விளைவு என்ன ஆகும் என்பது உடனுக்குடனே தெரிய வரும். அரசியலிலும் எம்ஜிஆருக்கு துணையாகவே இருந்தார். அதனாலேயே ஜெயலலிதாவை பொதுச் செயலாளராக மாற்றினார் எம்ஜிஆர். அவருக்கு பிறகு அவருடைய கட்சியை எந்த அளவுக்கு பலம் மிகுந்த கட்சியாக மாற்றினார் என அனைவருக்குமே தெரியும். அவருடைய பெயரையும் புகழையும் ஜெயலலிதா இருக்கும் வரை காப்பாற்றி கொண்டுதான் வந்தார். இந்நிலையில் எம்ஜிஆருடன் முதலில் ஜெயலலிதா ஜோடி சேர்ந்து நடித்த படம் 1000ல் ஒருவன். அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி வந்தது என்பது பற்றிய ஒரு தகவல் தான் தற்போது வைரலாகி வருகின்றது. முதலில் ஜெயலலிதா ஹைட் அண்ட் ட்ரூத் என்ற ஆங்கில டிராமாவில் நடித்தார். அந்த டிராமாவில் ஜெயலலிதாவை கொலை செய்யும் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் நடிகர் சோ. அதற்கு அடுத்தபடியாக அண்டர் செக்ரட்டரி என்ற ஒரு ஆங்கில டிராமாவில் சோ ஹீரோவாகவும் ஜெயலலிதா ஹீரோயினாகவும் நடித்தார். இந்த நாடகத்தின் மூலமாகத்தான் 1000ல் ஒருவன் படத்தில் ஜெயலலிதா நடிக்க வாய்ப்பு வந்ததாக தகவல் கூறப்படுகிறது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.